வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி. இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சங்கு அந்த அமைப்புலையும் இந்த சக்கரை அமைப்புலையும் விளக்குகள் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி விளக்குகள் வாங்கி வச்சு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம வந்து சிம்பிளான ஒரு எளிமையான பூஜை தான் இது. நம்ம எப்போயும் விளக்கேற்றி பூஜை பண்ணுறதோட இந்த மாதிரி அமைப்பில் நாராயணி அம்சம் சொல்கிற இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை அமைப்பு, சக்கரத்தில் இருக்கும். சக்கரமும் சங்கும் சேர்ந்த மாதிரி இந்த விளக்கு எங்களுக்கு கிடச்சிச்சு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்டக்க. இது வந்து முழுதும் சங்கு உள்ள அமைப்பு. இது மாதிரி சங்கு சக்கரை அமைப்பு உள்ள இந்த விளக்கு வாங்கி வச்சுட்டு எப்பயும் போல் நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கு. இந்த விளக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்ற தான் செய்யணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுள் பிள்ளையாரை நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல வந்து முழு முதற் கடவுள் விநாயகரை வந்து நம்ம வழிபட்டுக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து அன்னைக்கு உள்ள சிறப்பு பூஜைகளை நம்ம செய்ய தொடங்கணும். நித்திய பூஜையும் அதுக்கப்புறம் தான் செய்ய தொடங்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து வழிபடுறப்ப மனசுக்கு ஒரு நிறைவை தருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக எளிமையாக இந்த வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமையெல்லாம் ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வருவோம். முடிந்த அளவு போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்றவங்க வீட்டிலேயே பூஜை பண்ணலாம். எது எப்படியோ நல்லா மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒரு 11 தடவை, மினிமம் ஒரு 11 தடவை இன்றைக்கி வந்து ஏகாதேசி, அதனால் வந்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த நாராயணின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நாராயணின் அருள் கிடச்சிச்சின்னா என்னால் முதல்ல மனது அமைதி பெறும், வாழ்க்கை வளம் பெறும், நமக்குள்ள அந்த பண கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம வந்து பூஜை பிரசாதம்லாம் பண்ணலாம் கூட சின்னதாக ஒரு பாலில் வெல்லமோ கற்கண்டோ சேர்த்து அதை ஒரு நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம், ஒரு ஸ்வீட்டுக்கு. அடுத்து இன்றைக்கி நம்மளால் முடிந்த அளவு ஒரு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு டிஃபனோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று நம்மளால் முடிந்த அளவு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா இன்னும் நாராயணனின் மகிமை நமக்கு வந்து நல்ல சிறப்பாக கிடைக்கும், அவரோட அருள் சிறப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் இதோடு சேர்ந்து ஒரு தியானம் பண்ணுறப்ப நம்ம தியானங்கிறது ரொம்ப பெருசாக நமக்கு தெரியல அப்படின்னா கூட கண்களை மூடி நாராயணனின் பாதத்தை நம்ம நினச்சாலே போதும், நமக்கு வந்து அந்த தியானம் கிட்டும். அல்லது அப்படி இந்த ஜோதியவே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுருக்கேன், இந்த ஜோதியவே கூட நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி விளக்கு எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி அந்த ஜோதியை பார்த்துட்டே இருக்கப்பே நமக்கு வந்து மனம் வந்து அமைதியும். ஓகேயா? அதனால் இந்த ஏகாதேசி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பூஜை தான் பூஜை பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த விளக்கு கிடைக்குது எல்லா இடத்துலையும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம நார்மலாக வீட்டில் விளக்கேற்றி வச்சு அதுலேயும் நம்ம நாராயணனை நினைத்து நம்ம வழிபடலாம். இந்த ஜோதி தீபத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். தேங்க்யூ.